சரி, ஓகே ஓகே. சைதை பகுதி சுப்புப்பிள்ளை தோட்ட சன்ரைஸ் போர்டு குடிசைவாழ் மக்களுக்காக இந்த திட்டங்கள் எப்படி நிறைவேற்றலாம், என்ன செய்யலாம் என்ற ஆலோசனை வழங்க நமது பாசத்துக்குரிய அண்ணன் சைதை சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். அவரை ஊர் குழு சார்பாக வருக வருக வரவேற்கிறோம். தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நடிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக அதிகாரியை வச்சுக்கின்னு அரசாங்கத்தை குறை சொல்றதுங்கிறது ஒரு நல்லது இல்லைன்னு சொன்னாலும் கூட வேற வழி இல்லை. இப்போ கோட்டுப்புறத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1600 வீடு இருக்கு. சித்ரா நகர்னு ஒரு ஏரியா இருக்கு. எல்லாம் சேர்த்து அங்கே ஒரு 2200 வீடு இருக்கு. இந்த 2200 வீடை இடிச்சிட்டு 14 அடுக்கு கட்டணும்னு சொன்னாங்க. இப்போ நான் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து போய் அதிகாரிகள் கேட்க சொல்லி, அடையாறு ஆற்று ஓரம் இருக்கிற குடியிருப்பு கோட்டூர்புரம் குடியிருப்பு, இந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிற இந்த குடியிருப்பு ஃப்ளட்டு வரும்போது ஒவ்வொரு வெள்ளத்துக்கும் இந்த 2000 வீட்டுக்காரங்களை எடுத்து போய் காலி பண்ணி காந்தி மண்டபத்திலையும் ராஜாஜி மண்டபத்திலையும் கொடுத்துன வச்சு அவங்கள இந்த 10 நாள் பாதுகாக்கிறதுங்கிறது ஒவ்வொரு மழைக்கும் பெரிய கஷ்டம். அது 2005, 2015 அதுக்கு முன்னாடி எல்லாமே இந்த மாதிரி இருக்கிறப்ப இங்கே திருப்பி 4 அந்த 14 அடுக்கு கட்டி ஏராளமான புதிய வீடுகளை இங்கே எடுத்துன்னு போட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் எப்படி பாதுகாப்புனா லிஃப்ட்டு வைப்போம்னாங்க. நான் இப்போ அதிகாரிகளை கேட்டேன், லிஃப்ட்டு வைப்ப சரி, அது எவ்வளோ நாள் நீ பராமரிப்ப? ஸ்லம்போட பொறுத்த வரைக்கும் கட்டி முடித்து அன்னைக்கு பண்ணி கொடுத்த வசதியோடு சரி. 72, 73 கட்டினாங்கன்னா கட்டி முடிச்சுட்டு குழா போட்டு போனாங்களா, அதோட சரி. ஒரு வருஷம் கழிச்சு அதில் தண்ணி வந்ததா வரலையான்னு எந்த அதிகாரியும் பார்க்கல. படி இடிஞ்சா சீலிங் இடிஞ்சா அதை கட்டி கொடுக்கறதுக்கு எந்த அதிகாரியும் வரல. தொடர்ந்து அந்த மக்கள் தான் இதோட போராடி நிற்கிறாங்க. அந்த இடிஞ்ச வீடுகளில் எல்லா இடத்துலையும் வாழ்ந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் லிஃப்ட் வைப்பேன்னு சொன்னேன். ஒரு அம்மா இங்கேருந்து கீழே தண்ணி பிடிச்சி 14 அடுக்குக்கு எப்படி தூக்கின்னு போவோம் கரண்ட் இல்லாமல் போச்சுன்னா? 14வது மாடியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு எப்படி அங்கே போக முடியும்? இந்த மாதிரி நிறைய கஷ்டம் இருக்குது. இது வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அந்த கோட்டுப்புறத்தில் கட்டுறதை நான் தான் தடுத்து நிறுத்திட்டேன். அந்த மேலாண்மை அலுவலர் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி இதை கட்டவே கூடாது, இதில் எங்கேயாவது ஒரு செங்கலில் பிரிச்சிங்கன்னா கூட இது நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நிறுத்திட்டு நான் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்லி அதை நிறுத்தியாச்சு. இப்போ அங்கே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டு 2006 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வேசர்பாடி, எம்கேபி நகர், கோட்டுப்புறம், இங்கே இருக்கிற ராணியா நகர், அங்கே இருக்கிற வீடுகளை இடிக்க ஆரம்பித்து பொதுமக்களோட ஒப்புதலோடு இடிக்க ஆரம்பித்து 3 அடுக்கு இருந்த கட்டடத்தை 4 அடுக்காக கட்டி கொடுத்தது, எல்லா வசதியும் பண்ணி. இப்போ அவங்க ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறாங்க. நான் அன்றைக்கி அதிகாரியின் கையில் இப்போ இருக்கிற செக்ரட்டரி உள்பட, ஹவுசிங் செக்ரட்டரி உள்பட கோட்டுப்புறத்தை காலி பண்ணணும் போது நான் போய் அவங்க கையில் கேட்டது, இடிக்கிறதுக்கு பப்ளிக் ஒத்துக்க வைக்க தயார், 3 அடுக்க 4 அடுக்கு ஆக்கி தரேன்னு சொல்லு. ஓகே, இதை விட்டுட்டு 14 அடுக்கு ஆக்குனா நிச்சயமாக இவங்களால் அங்கே வாழவே முடியாது. அதனால் இது நீங்கள் கட்டவே கூடாது, கட்டினா நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் வெங்கடாபுரம் வந்தாங்க, அங்கே முடியல. ஆர்வி நகர் வந்தாங்க, அங்கே முடியல. கடைசியாக சுப்புப்பிள்ளை தோட்டத்துக்கு பதம் பார்க்க வந்திருக்கிறாங்க. நிச்சயமாக உங்கள் சார்பில் உங்களுடைய கருத்துக்களை ஏற்று அரசு அதிகாரிகளுக்கு இதன் மூலம் சொல்ல வருவது, இங்கே நீங்கள் அந்த திட்டத்தை கைவிட்டே தீரணும். இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. இதில் இவங்க இப்போ ஆசை வார்த்தை காட்டுறாங்க. என்னன்னா, இங்கே இருக்கிற ஏற்கனவே குடிசை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வீடு தரோம். இந்த குடிசை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் வீடு எப்படி வாங்கி தரதுன்னு எனக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் வீடு கட்டி தரவானா. ரெண்டாவது, இப்போ இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற வாரிசுங்களுக்கு முடிஞ்சால் வீடு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எந்த வீட்டுக்கு எப்போ கொடுத்துருக்குறீங்க நீங்கள்? எங்கேயாவது ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் இருக்கிறவங்களுக்கு என்பதை சொல்லுங்க அப்படிங்கிறதுக்காக தான் உங்களையும் இங்கே வர சொன்னது. இது இந்த மக்களுடைய கருத்தாக உங்கள் கையில் சொல்லணுங்கிறதுக்காக தான். ஏற்கனவே எங்களை ஒரு தடவை ஃபோனில் பேசினார். என் பையன் இறந்துட்டு இருந்தால் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ அவருக்கு சொன்னேன், இதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவசரமாக இதை மக்களை கூட்டி கருத்து கேட்கறது, மக்களை ஆஃபீஸுக்கு வர வச்சு கருத்து கேட்கறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறீங்க. நிச்சயமாக இது தொடரும்னு சொன்னால்
ஒட்டுமொத்தமாக சைதாப்பேட்டையில் இருக்கிற 11 குடிசை பகுதி திட்ட பகுதிகள் இருக்கு. 11 பகுதி மக்களையும் பல்லாயிரக்கணக்கானவரை திரட்டி குடிசை மாற்று வாரியத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்திற்கு நானே தலைமை ஏற்பேன் என்பதையும் சொல்லி இந்த திட்டத்தை நீங்க இதோட கைவிட்டுட்டு இனிமே இந்த பக்கம் வரதை நிறுத்திக்கங்க. சொல்லிட்டாரு, மக்கள் ஒத்துக்காத பட்சத்தில் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாரு. மகிழ்ச்சியோடு நீங்க கலைஞ்சு போகலாம். நம்மோட நீங்களே வந்து பண்ணி கொடுப்போம். அதுக்கான மாற்றத்தை பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லை, இருக்கிறவங்க சொந்தமாக்கி பத்திரமும் பண்ணி கொடுப்போம். இதை நான் வந்தால் பண்ணுவேன், நீங்களே பண்ணுவீங்க. இப்போ இதை கை விடுங்க. இதான் சார் எங்கள் எம்எல்ஏ, நீங்கள் அதுக்கு சொல்லிங்க பார்த்துங்க சார். ரொம்ப நீங்கள் ட்ராப் பண்ணுங்க சார். நீங்கள் ட்ராப் சார். மக்கள் எதிர்ப்புக்கு எம்எல்ஏவும் உண்மையாக பண்ண முடியாதுங்கிறத ஆர்பி நகர் போனாங்க. அங்கே தடுத்து இங்கே எனக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, சிவத்தில் போட்டுக்கிட்டே போகக்கூடாது. அதே மீறி வந்து ஆமாம் பண்ணின்னு இருக்காங்க. ஆமாம், நாங்கள் அன்றைக்கி எங்ககிட்ட பேசிட்டு வரும்போது நானும் பேசினா மற்ற நண்பர்கள் எல்லாம் ஏமாற்றி நாக்கில் தேன் தடவி உங்களை காலி பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி தான் உங்கள் வாரிசுக்கு வீடு தரேன்னு சொல்கிறது. அது நடக்காது. ரெண்டாவது, இங்கே இருக்கிற குடிசை பகுதி மக்களுக்கு வீடு தருவோன்னு சொல்கிறதும் பொய், அதுவும் நடக்காது. ஏன்னா எந்த திட்டப்பகுதியிலையும் நான் தொடர்ச்சியாக பார்த்து நிற்கிறேன். அந்த திட்டப்பகுதியில் காலி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வீடு தருவாங்க. அதுலேயுமே சிக்கல் என்னன்னா, இப்போ இங்கே 242 பேர்னா 242 பேரும் நேரடி டைரக்ட் அலாட்டிஸ் இருக்க மாட்டீங்க. இல்லை ஒரு 19 பேர் வீடு வாங்கின்னு வந்தவங்க இருப்பீங்க. அவன் நாளைக்கு கணக்கு எடுக்கும் போது என்ன பண்ணுவான்னா, வாங்கின்னு வந்த ஆளுக்கெல்லாம் வீடு இல்லை, இங்கே டைரக்ட் அலாட்டிஸுக்கு மட்டும்தான் வீடு. டைரக்ட் அலாட்டி இல்லை, இறந்து போயிட்டாருன்னா அவங்களோட வாரிசுக்கு வீடு, அதை லீகல் ஏர் வாங்கி கொடுத்தீங்கன்னா வீடு. ஆக இந்த 242 பேர்லேயே 140 150 பேர் கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த 850 வீட்டுக்கு மீதி இருக்கிற 600க்கும் மேற்பட்ட வீடுகள் வெளியிலிருந்து தான் வரும். இந்த வெளியிலிருந்து வர்றதுங்கிறது கூட பிரச்சனை இல்லை. இந்த 14 அடுக்கை உங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. அரசாங்கம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அதிகபட்சமாக 1 வருஷம் 6 மாதம் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழாலேயும் தண்ணி வராது, லிஃப்ட்டும் வராது. நம்ம பார்த்துன்னு தான் இருக்கிறோம். இந்த லிஃப்ட்டு வேலை செய்யாதப்ப 14வது மாடிக்கு எப்படி இங்கிருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவீங்க? வாழவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டப்புறத்தில் அந்த ஒரு சின்ன இடம் தான் அடையாறு ஆற்று ஓரம், அதில் 2200 வீடு இருக்குது. இப்போ அங்கே போய் 8000 வீடு 9000 வீடு கட்டித்தரேன்னா 2000 வீடு இருக்கிறப்பவே பேசிக் கம்யூனிட்டிஸ் ஃபுல்ஃபில் பண்ணாத நிர்வாகம் 10,000 வீடு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்ணி கொடுக்கும்? கஷ்டம். அதனால தான் அதை தடுத்து நிறுத்தணும். டெஃபினட்டாக இப்போ இது வந்து புதுசாக கட்டி கொடுக்கறதுல நமக்கு யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. எப்படி கட்டி தரணும்னா இருக்கிற மாதிரியே கட்டி கொடு, இருக்கிற அளவோட கட்டி கொடு. அதுக்கும் மேலே இந்த ஃபண்டு வந்து இப்போ இந்த காஸ்ட் கூடுதலாகுது, மெட்டீரியல் காஸ்ட் கூடுதலாகுது, லேபர் காஸ்ட் கூடுதலாகுது. இப்போ இங்கே இருக்கிற குடிசைங்களுக்கு இங்கே வீடு தரணும், நல்ல எண்ணம் முடிவு பண்ணினா 3 அடுக்க 4 அடுக்க ஆக்கிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வீடு கொடுக்குறங்கிற உறுதியே உத்தரவாதத்தை கொடுக்கணும். அது டைரெக்டாக வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை வாரிசாக இருந்தாலும் சரி, இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுங்கிற முடிவை எடுக்கணும். அரசாங்கம் இப்போ அது எடுக்கவே முடியாது. ஏன்னா டைரக்ட் அலாட்டிஸை தவிர இப்போ நான் இருக்கிற வீடே லேபர் காலனியில் 25 வருஷமாக இருக்கிறேன். நான் வந்து வாங்கின்னு தான் போனேன். அங்கே 58 அலாட் பண்ணுற வீடு அது. நான் ஒருத்தர் கையில் வாங்கின்னு போனேன். எனக்கே இன்னும் சொந்தமாக்காமல் இருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ விவரம் தெரிஞ்ச எனக்கே இன்னும் என் வீடியோ சொந்தமாக்காது இருக்கிறப்ப இங்கே இருக்கிற சுபப்பள்ளி தோட்டத்தில் இருக்கிற 242 பேருக்கு நான் சொந்தமாக அவங்களுக்கு வீடு கொடுத்துருவோன்னு சொல்கிறது பொய், ஏமாற்று வேலை. அதனால் யாராவது ஆசை வார்த்தை காட்டினாலும் நீங்கள் யாரும் மயங்கிறாதீங்க, நம்பாதீங்க. இது நடக்காது. ஒரே ஒரு உறுதியை சொல்கிறேன், ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு எப்படி இந்த குடிசைகளை எடுத்து குடிசை மாற்று வாரியம் உருவாக்கணும்னு கலைஞர் முடிவெடுத்தாரோ, அந்த குடிசை மாற்று வாரியம் சிறப்பாக இருக்கணுங்கிற வகையில் இந்த குடியிருப்புகள் பழுது பார்க்கப்பட்டு நிச்சயம் இது பழுது தீர்க்கப்படாமல் ஒரு ரொம்ப சிதிலமடைந்த வீடுகளாக இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரியான அளவெடுத்து கணக்கெடுத்து இருக்கிறவங்களுக்கு இருக்கிற இடத்துலயே கட்டி கொடுப்பாங்க. இப்போ கோட்டூரில் திமுக ஆட்சியில் அப்படி தான் கட்டி கொடுத்துச்சு.
கோட்டபுரத்தில் 9 பிளாக்கு கட்டி கொடுத்துருக்கு. 3 அடுக்காக இருந்தது 4 அடுக்காக மாற்றி 9 பிளாக் கட்டி கொடுத்துருக்கு. ராணி அண்ணா நகரில் 12 பிளாக் கட்டி கொடுத்துருக்கு. வேசர்பாடியில் கட்டி கொடுத்துருக்கு. அதே மாதிரி தான் கட்டி தரணும். அதுக்கு மேல் அடுக்கு கூடுதல் அடுக்கு வருது, வெளியிலிருந்து இன்னொரு 1000-2000 பேர் இங்கே வந்து போடுறதுங்கிறதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய முடிவு. அதுக்கு நீங்களும் ஒத்துழைப்பீங்கன்னு நினைக்கிறேன்.